You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதியை வேதத்திலிருந்து நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி. இயேசுவோட பேசுகின்ற நிகழ்ச்சியை ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வசனத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பகிர அன்னை தந்த தயவுகளுக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற கவனிக்கிற இந்த பிள்ளைங்கள் எல்லாரையும் கர்த்தனை ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தின் காரம் தாங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 34வது சங்கீதம் 19வது வசனத்தில் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், 34வது சங்கீதம் என்பது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். தாவீது எழுதப்பட்டு இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த வார்த்தைங்களை அவன் கர்த்தருக்கு புகழ்ந்து எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறதான ஒரு சங்கீதமாக இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே சங்கீதத்தில் 19வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறார். பாருங்க, தாவீது ராஜா என்ன அப்படின்னா, ஆண்டுடைய வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிப்பார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நீதிமானுக்கு தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வருகிற துன்பம் நம்ம அநேகம் இருக்கிறது. அவங்களுக்கு வர பிரச்சனை போராட்டம் அநேகமாக இருக்கும். பாருங்க, சில நேரத்தில் சாதாரணமாய் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, ஆனாலும் ஊழியமும் செய்து கொண்டு இருப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி யோசித்து இருக்குவாங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த தடுமாற்றம் தத்தளிப்பு இப்படி போல் இருக்கவே இருக்காது. உலக காரியமாகவும் இருப்பாங்க, தேவனுக்குள்ளே இருக்கிறதான ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தரே மாத்திரம் முற்றிலுமாக சார்ந்து அவருடைய அழைப்பில் மாத்திரம் நான் உறுதியாக இருந்து தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நான் நிறைவேற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வாழும்போது உன் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, துன்பம் துயரம் போராட்டம் வந்து ஒரு சாதாரண விசுவாசியாக கூட இருக்கட்டும், கர்த்தர் சமூகத்தில் ஜபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் நெருக்கம் அப்படியே வியாதி உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் நீ அதை குறித்து என்ன பண்ணாத, கலங்காத, யோசிக்காத, எல்லாம் மறைந்து போகிறதுக்கான ஒரு காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு ஆரம்பம் இருக்குதுன்னா அது கட்டாயம் ஒரு முடிவு இருக்கும். ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் உருவாகுதுன்னா கர்த்தர் அதை சீக்கிரமாக நீக்கி போடுவார்ன்றதான ஒரு அடையாளம் உண்டு. தெய்வ பிள்ளைகளை நல்லா நீ யோசித்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை தரிசனத்தை வச்சிருப்பாருனால் கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இடையில வருகிற பிரச்சனை உபத்திரவங்க கண்ணீர் கவலைங்க இதை கண்டு நீ என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அநேகமாக இருக்கும். மெனி are the affliction of the righteous. அநேக துன்பங்கள், 1-2 இருக்காது, பலது அப்படியே கடந்து போயின்னு இருக்கும். ஒன்று மேலே ஒன்று அடைக்க போட்டு அப்படியே சுமக்க முடியாத பிரச்சனைகளாய் என்ன பண்ணுவாங்க, நீதிமான்கள், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்க, வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிறவங்க, கர்த்தர் சமூகத்தில் ஜபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, பாடக்கூடியவங்க, கர்த்தருடைய சமூகத்தில் கனம் புரிந்தவர்களாக வாழக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இன்னைக்கு துன்பத்தோடு துயரத்தோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வர துன்பம் அநேகமாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்ன பண்ணுறாரா, விடுவிப்பார். விடுதலையின் நாயகன், விடுதலை தருவார். பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, நீ உறுதியா நில்லு, அதிலேயே தரித்தரு, அதிலேயே கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தப்பட்டிரு, ஆண்டவரை நோக்கி நீ ஜபம் பண்ணி கொண்டிரு. கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தருகிறவர். ஒரு விடுப்பு, ஒரு சீக்கிரமான ஒரு விடுதலை, ஒரு துரிதத்தின் விடுதலை. உன்னுடைய பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் உன்னை நடத்திடுவார். சுமூகமான காரியத்திற்குள்ளாய் நீ பிரவேசிப்ப. தேவன் உனக்கு உதவி செய்வார்.
கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி நடத்துவார். நன்மைகள் உண்டாகும். தேவன் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, சகோதரா சகோதரி, அந்த வசனத்தை கவனிக்கிற உன் வாழ்க்கையில துன்பம் வருதா, துயரம் வருதா, அதை குறித்து அச்சுறுத்தலா இருக்காத, அதை குறித்து பயந்து போகாத. அப்படிப்பட்ட நெருக்கம் பிரச்சனை உனக்கு வரும்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுல இருந்து சோர்ந்து போகாத, நான் உன்னை விடுவிக்கிறதன். I am the deliverer. I will deliver thee. I am the deliverer. நான் தான் உன்னை விடுவிக்க முடியும்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நானே விடுவிக்கிறவர். உனக்கு துன்பம் வரும், துயரம் வரட்டும். துன்பம் வருதா, கவலைப்படாதே. துயரமா இருக்கிற, கவலைப்படாதே. நான் உன்னை விடுவிக்கிறவன் சொல்லி எந்த மனுஷன் சொல்ல முடியாத, மனுஷன் சொல்லக்கூடாத ஒரு காரியத்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான தேவன் உன்னை பார்த்து இந்த கால நேரத்தில் சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவரே விடுவிக்கிறார். நானே விடுவிக்கிற தேவன், நானே விடுதலையின் தேவன் சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால நேரத்தில் ஏசப்பா உன்னை விடுவிப்பாருமா. எதை குறித்து நீ கவலைப்படாத, எதை குறித்து கலங்கி யோசிக்காத. கர்த்தர் உனக்கு விடுதலையின் தேவனாய், கர்த்தர் உன்னை பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறவர், உன் நெருக்கத்திலிருந்து விடுதலை தருகிறார். உன் போராட்ட தவிப்பிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தந்து உன்னை உயர்த்தி நடத்துவர். அநேகர் உன்னை குறித்து பிரமித்து அநேகர் வியத்து போகிற அளவுக்கு கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை உயர்த்தி வாய்க்க பண்ணுவார். குடும்ப காரியங்களை ஒருவேளை சரிவு வருது, பிரச்சனை அப்படியே எங்களை சூழ்ந்திருக்குது, அது நிமித்தமாக நாங்கள் சோர்ந்து போகிறோம், சரிந்து போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் வியாதிக்கு மேலே வியாதி, நெருக்கத்துக்கு மேலே நெருக்கம், போராட்டத்துக்கு மேலே போராட்டம். கவலைப்படாத, ஒன்றத்தை குறித்து நீ யோசிக்காத. தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் பெரிய விடுதலை தருகிறவராக இருக்கிறார். What a mighty deliverer. The God is there to deliver you from every types of clutches, from every types of problems, whatever you are facing in your life. உன்னுடைய வாழ்க்கையில நீ கடந்து போகிற, சந்திக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவராகிய தேவன் உன்னை விடுதலை கொடுத்து சமாதானத்துக்குள்ள நடத்துகிறவராக இருக்கிறார். நித்தியத்தின் தேவன், அற்புதங்களை செய்கிறவர், பெரிய ஆரோக்கியத்தை நன்மையை தருகிற தேவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கு துணை நின்று பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய வழிநடத்துதல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் நிலைத்திருக்க ஆண்டவராகிய தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒன்றத்தை குறித்து நீ கவலைப்படாத, தேவனுடைய வாழ்க்கையை விடுவிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, போராடுகிற, போராட்டத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, தவிப்புக்குள்ளே இருக்கிற, வேதனைக்குள்ளே இருக்கிற, மன அமைதி இல்லாத படிக்க இருக்கிற ஆண்டவரே தகப்பனேப்பா, குறுகிய வட்டத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கா செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் நம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வருகிற துன்பம் ஏராளம், அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தரே அவனை விடுவிப்பார்னு சொல்லி இந்த பிள்ளைங்கப்பா இன்னைக்கு விடுவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் நடத்துவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையும் கொருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.